உங்களோட நாளை ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணுமா? ஒர்க்கிங் விமனா நீங்க நாள் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கீங்களா? சொல்யூஷன் உங்களோட காலையில இல்லங்க. நேத்து நைட்ல தான் இருக்கு. ஜப்பான்ல ஒரு சிம்பிள் நைட் ரொட்டீன் ஃபாலோ பண்றது மூலமா அவங்களோட நெக்ஸ்ட் டேவ ரொம்பவே ஈஸியாக்கிடுறாங்க. அந்த நைட் ரொட்டீன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாமா? நம்மளோட நைட் ரொட்டீன் காமா ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல நம்மளோட டின்னர் 6லேருந்து 7 மணிக்குள்ள சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கணும். யூஷுவலாக சாப்பிட்றத விட ஒரு 30 மினிட்ஸ் இயர்லி சாப்பிட்டா கூட போதும். அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட நைட் ரொட்டீனை காமாக ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் முன்னாடி சாப்பிட்றது மூலமாக நம்மளோட பாடி நம்ம சாப்பிட்ட ஃபுட்டை டைஜஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா தூங்கும்போது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஓவர் ஒர்க் பண்ணுறதுனால நம்மளோட பாடி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசல் லெவல் கீழே குறையாமலே இருக்கும். நம்ம சீக்கிரம் சாப்பிட்றது மூலமாக சீக்கிரம் டைஜஷன் ஆகிறது மூலமாக நம்மளோட கார்டிசல் லெவல் ரொம்பவே கம்மியாகி வரும். அப்போது மைண்டும் ரொம்பவே சேஃபாக ஃபீல் பண்ணும். தூங்குறதும் நம்மளுக்கு ஈஸியாகும். டின்னர் முடித்த கையோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீட்டை ரீசெட் பண்ணுறது மூலமாக காலையில் ரொம்பவே டென்ஷனை குறைக்க முடியும். ஜப்பானில் டீப் கிளீனிங் இல்லை, ஜஸ்ட் விஷுவல் காம் தான் முக்கியமாக இருக்குது. கிச்சன் கவுண்டரை க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால காலையில் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டைனிங் டேபிள் வைப் பண்ணி வைக்கிறது மூலமாக வீட்டுக்கே ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்க முடியும். லிவிங் ரூமில் இருக்கிற பொருளை அதோட இடத்துல எடுத்து வைக்கிறது மூலமாக ரூமே ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். ரொம்பவே நீட்டாக டைடியாகவும் இருக்கும். இந்த வேலையெல்லாம் பெரிய வேலை மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும். இந்த மாதிரி ரீசெட் பண்ணுறது நைட்டில் காமாக இருக்கும்போது பண்ணுறது மார்னிங்கில் பண்ணுறதை விட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்மால் ரீசெட் உங்கள் மைண்டுக்குமே ஒரு க்ளோஷர் கொடுக்கும். கிச்சன் டைடியப் பண்ணி வச்சதுக்கப்புறம் கிச்சன் க்ளோஸ் ஆயிடுச்சு, இனி குக்கிங் எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு ஒரு க்ளோஷர் கொடுக்க முடியுது. காலையில் எழுந்திரிச்சு க்ளீன் கிச்சனுக்கு வரும்போது அது கம்ப்ளீட்டாக நம்மளோட எனர்ஜியை சேஞ்ச் பண்ணும். ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். நம்மளோட டேவை ரொம்பவே ஹாப்பியான நோட்டோட ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்மளோட டே ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக காமாக இருக்கிறதுக்குரிய சீக்ரெட் நம்ம காலையிலேயே 5 மணிக்கெலாம் எந்திக்கிறதுல இல்லைங்க. முன்னாடி நாள் நைட்டு 8 மணிக்கு என்ன பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. ப்ரிப்பரேஷன் இஸ் த கீ. இந்த ஸ்டெப் என்னோட ஃபேவரேட். ப்ரிப்பேர் த நைட் பிஃபோர். அடுத்த நாளைக்கு நம்ம இன்னைக்கு நைட்டே ப்ரிப்பேர் பண்ணும்போது அடுத்த நாள் ரொம்பவே ஈஸியாகிடும். இந்த ஸ்டெப்பில் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அடுத்த நாள் காலையில் தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறது மூலமாக அடுத்த நாள் காலையில் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஜப்பானில் இதை ப்ரீ டிசிஷன் ஹேபிட்னு சொல்லுவாங்க. அடுத்த நாளைக்கு தேவையான அவுட்ஃபிட்டை இப்போவே எடுத்து வைக்கிறதுனால மார்னிங் கன்ஃபியூஷன் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண முடியும். கிட்ஸோட யூனிஃபார்ம், வாட்டர் பாட்டில், ஸ்கூல் பேக், அவங்களோட ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் ஒரே இடத்துல எடுத்து வைக்கிறது மூலமாக காலையில் இதெல்லாம் தேடி அலைய வேண்டியது இருக்காது. இந்த மாதிரி நைட்டே எடுத்து வைக்கிறது மூலமாக காலையில் ரொம்பவே டைம் சேவ் பண்ண முடியும். குழந்தைங்களுக்காகவும் குழந்தைங்களோடையும் கொஞ்ச நேரம் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒர்க் பேகு, லேப்டாப், கீஸ், வாலெட், ஃபோன் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறது மூலமாக மார்னிங் ரொம்பவே ஸ்மூத்தாக ஸ்டார்ட் பண்ண முடியும். வீட்டை விட்டு வெளியே போகும்போது இதை காணும் அதை காணும் தேட வேண்டியது இருக்காது. எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு டயத்துக்கு வெளியில் போக முடியும். இதெல்லாம் ஒரு சிம்பிள் ஹேபிட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது மார்னிங் ரொம்பவே டைம் சேவ் பண்ணும். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை 50% ரெடியூஸ் பண்ணிடும். இந்த ஸ்டெப்பில் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி மீல் ப்ரெப் பண்ணுறது மூலமாக அடுத்த நாள் குக்கிங் ரொம்பவே ஈஸியாகிடும். ஜப்பானில் ஒன் ஸ்மால் ஸ்டெப் டுடே ஈஸி டுமாரோன்னு ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஸ்டெப்பில் நம்ம பருப்பு ஊற வைக்கிறதா இருக்கலாம், அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் ரெடி பண்ணுறதா இருக்கலாம், தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வைக்கிறதா இருக்கலாம், லஞ்ச் பாக்ஸை ரெடியாக எடுத்து வைக்கிறதா இருக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு தேவையானது ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அடுத்த நாள் மார்னிங்கில் நம்ம ரொம்பவே டைம் சேவ் பண்ண முடியும்.
இதெல்லாம் சிம்பிள் டாஸ்க் மாதிரி தான் தெரியும். ஆனா, இந்த மினி ப்ரெப் அடுத்த நாள் காலையில நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும். காலையில குக்கிங் ரஷ் இல்லாம ரொம்பவே காமா ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்மால் ப்ரெப் நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாவும் பிக் டிஃப்ரென்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். நைட் ரொட்டீன்ல இந்த ஸ்டெப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்மளோட டைம் சேவ் பண்றதுக்கும், நம்மளோட ஸ்லீப்பிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கும். நாம படுக்க போறதுக்கு முன்னாடி ஃபோன் பார்க்குறது, Instagram ஸ்க்ரால் பண்றது, ஒர்க் இமெயில் செக் பண்றது, ரிலாக்ஸ் பண்றோன்னு டிவி, Netflix இதெல்லாம் பார்க்குறதுனால நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் டைம் ஸ்பெண்ட் பண்றது மூலமா நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், கார்ட்டிசால் லெவல் ரொம்பவே மேலேயே இருக்கும். நம்ம ஏதோ இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கோன்றதுல மைண்டை அலர்ட்டாகவே வச்சுக்கும். நம்ம ஆன்லைன் சீரீஸ், நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் பார்க்குறது மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா எண்டில் ஒரு கிளிஃப் ஹேங்கரோட தான் முடியுது. அதனால நம்ம அடுத்த எபிசோட்னு பிஞ்ச் வாட்ச் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணி படுக்க போகிறது ரொம்பவே லேட் ஆகிடுது. இந்த மாதிரி ரொம்ப லேட்டாக படுக்க போகிறதுனால நம்மளோட ஸ்லீப்பிங் குவாலிட்டி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிடுது. அடுத்த நாள் காலையில் ரொம்ப டயர்டாகவே தான் நம்ம எந்திப்போம். இந்த ஸ்டெப்பில் நம்ம படுக்க போகிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எல்லா டிஜிட்டல் டிவைஸோட நோட்டிஃபிகேஷனும் ஸ்டாப் பண்ணுறது, டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸோட பிரைட்னஸ் ரெடியூஸ் பண்ணுறது, ஒர்க் இமெயில் பார்க்காம இருக்கிறது, ஓவர் ஸ்டிமுலேட்டிங் கண்டென்ட் எதுவும் பார்க்காம இருக்கிறது, ஃபோனை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது, முடிஞ்சால் டு நாட் டிஸ்டர்ப் மோடில் நம்ம ஃபோனை வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்ம மைண்டுக்கு ஒரு குவாய்ட் ஸ்பேஸ் கொடுக்க முடியும். இதனால நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், கார்ட்டிசால் லெவலை நேச்சுரலாகவே குறைக்க முடியும். அதனால நம்ம பாடியும் மைண்டும் ரொம்பவே சேஃபாக ஃபீல் பண்ணும். நம்மளும் நேரத்துக்கு தூங்க முடியும். இதனால நம்மளோட ஸ்லீப்பிங் குவாலிட்டியும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஜப்பானில் செல்ஃப் கேர் ரிச்சுவலுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நைட்டில் அவங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஹாட் பாத் எடுத்துக்கிறாங்க. ஹாட் பாத் எடுக்கிறது மூலமாக பாடியோட டெம்பரேச்சர் ரொம்பவே மேலே போகும். ஆனால் அது படிப்படியாக கீழே குறைஞ்சி ஃபுல்லாகவே குறையும் போது கார்ட்டிசால் லெவலும் குறையும். இதனால் பாடிக்கு இந்த டே முடிஞ்சிருச்சுன்னு ஒரு சிக்னல் கொடுக்க முடியும். இதனால் பாடியும் மைண்டும் ரொம்பவே சேஃபாக ஃபீல் பண்ணும். தூக்கமும் ரொம்ப நேச்சுரலாகவே வந்துடும். செல்ஃப் கேர்னால் ஒரு பெரிய ரொட்டீன் இல்லை. சிம்பிள் ஹாட் பாத் இல்லை ஷவர் எடுக்கிறது மூலமாக நம்மளோட டேவை ரொம்ப ரிலாக்ஸ்டாக முடிக்க முடியும். இந்த ஹாட் பாத் இல்லை ஹாட் ஷவர் எடுத்ததுக்கப்புறமா அவங்க ஸ்கின் கேருக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பாடிக்கு லோஷன் போடுறது, முகத்துக்கு ஃபேஸ் மாஸ்க் போடுறதுன்னு அவங்களோட ஸ்கின்னை ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டெப்பு மைண்டுமே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நம்மளோட நைட்டு ரொம்ப காமாக இருக்கும்போது நம்மளோட காலையில் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண முடியும். ஸ்மால் ரிச்சுவல்ஸ், பிக் ரிலாக்ஸேஷன். ஒர்க்கிங் உமனாக ஸ்ட்ரெஸ்ஃபுல் டேக்கு அப்புறம் இது ஒரு ரீசார்ஜ் மூமெண்ட். இது ஒரு செல்ஃப் கேர் மட்டும் இல்லை, நமக்கு நாம் கொடுக்குற ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட். இந்த ஸ்டெப் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்பவே ஈஸியான ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் நம்ம மைண்டில் இருக்க எல்லா தாட்ஸையும், டு-டூ லிஸ்ட்டையும், ஃபர்காட்டன் திங்ஸையும், அன்ஃபினிஷ்ட் ஒர்க் இது எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதி வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம மைண்டில் இருக்கிற எல்லா லோடையும் இறக்கி வைக்கும் போது நம்ம மைண்டே எம்டி ஆகி லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு நோட் பேடில் பிரெயின் டம்ப் பண்ணுறது மூலமாக நம்ம ஓவர் திங்கிங்கை ரொம்பவே குறைக்க முடியும். இந்த மாதிரி லிஸ்ட் எழுதி வைக்கிறது மூலமாக இந்த டாஸ்க்லாம் 50% முடித்த மாதிரி ஃபீல் கொடுக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்றதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியும். ஒர்க்கிங் விமனாக இந்த ஸ்டெப் பண்ணுறது மூலமாக மென்டல் லோடை அவாய்ட் பண்ணி ஒரு மென்டல் ரீசெட் பண்ண முடியுது. நம்மளோட மார்னிங்கும் கன்ஃபியூஷன் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண முடியுது. ஜப்பானில் இதை தான் க்ளோசிங் த டே ரிச்சுவல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அடுத்த நாளைக்குரிய லிஸ்ட்டை எழுதி வைக்கிறது மூலமாக நம்மளோட நைட் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், மார்னிங்கும் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பெட்ரூமையும் காமாக செட் பண்ணுறது மூலமாக மைண்டுக்கும் பாடிக்கும் ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணி இப்போது தூங்குகிற டைம்னு ஒரு சிக்னல் கொடுக்க முடியும்.
பெட்ரூமோட லைட்ஸை டிம் பண்ணி ரொம்பவே கூலாக வச்சுக்கிறது மூலமாக நம்மளோட மைண்டை ஸ்லோ டவுன் பண்ணி பாடியை நேச்சுரலாக ரிலாக்ஸ் பண்ண முடியும். பெட்ஷீட்ஸ்லாம் க்ளீனாக இருந்தால் அது ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும். இந்த மாதிரி நம்மளோட பெட்ரூமை ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக மாற்றும் போது நம்மளோட மைண்டில் அன்னெசசரி தாட்ஸ் எதுவும் இல்லாமல் நம்மளோட பாடியும் ரொம்பவே சேஃபாக ஃபீல் பண்ணும். இதனால் கார்டிசால் லெவல் நேச்சுரலாகவே குறையும். இது நமக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்குது. இதெல்லாம் சிம்பிள் ஸ்டெப் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்பவே எஃபெக்டிவ். படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு 5 பேஜாவது படிச்சுட்டு படுக்கும்போது நம்ம மைண்டு ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். டிஜிட்டல் புக்காக இல்லாமல் ஃபிசிக்கல் ஹார்ட் காப்பி புக்காக படிக்கிறது நம்ம கண்ணுமே ப்ரொடெக்ட் ஆகும், மைண்டுமே அலர்ட்டாக இல்லாமல் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஓவர் ஸ்டிமுலேட்டிங் கண்டென்ட்டாக இல்லாமல் காமான புத்தகமாக சூஸ் பண்ணி படிக்கிறது இன்னுமே நல்லது. புக் ரீட் பண்ணுறது மூலமாக நம்மளோட மைண்டை ரொம்பவே ஸ்லோ டவுன் பண்ண முடியும். நம்மளோட நர்வஸ் சிஸ்டமையும் காம் டவுன் பண்ண முடியும். புக் ரீட் பண்ணுறது நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை ஆல்மோஸ்ட் மெடிடேஷன் மாதிரி ஃபுல்லாகவே குறைக்குது. ஒர்க்கிங் விமனுக்கு இது ஒரு மீ டைம். அவங்களும் அவங்க புக் ஒன்று படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் காமாக ஸ்பெண்ட் பண்ண முடியுது. இதனால் ஸ்லீப்பிங் குவாலிட்டியுமே ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுது. இந்த ஸ்டெப்பில் நம்ம நாளில் நடந்த சின்ன சின்ன விஷயம், அதுக்கு நம்ம எவ்வளோ நன்றி உணர்ச்சியோட ஃபீல் பண்ணுறோன்றது தான் ஒரு ஜேர்னலில் எழுத போகிறோம். ஜப்பானில் சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெப்பில் நம்ம நாளில் நடந்த நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு 3 விஷயமாவது நம்ம நினச்சி எழுத போகிறோம். அது ரொம்பவே சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். நம்ம ட்ரெயின் டயத்துக்கு வந்ததாக இருக்கலாம், நம்மளோட கொலீக் நம்ம வர வரைக்கும் லஞ்சுக்கு வெயிட் பண்ணதாக இருக்கலாம், வீட்டுக்கு வந்தோடனே நம்ம கிட்ஸ் நம்மளை ஹக் பண்ணதாக இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நினச்சி நம்ம அப்ரிஷியேட் பண்ணி நன்றியோட ஃபீல் பண்ணும்போது நம்மளோட மைண்டு காமாக ரொம்பவே அமைதியாகும். அன்னைக்கு டேவை இந்த மாதிரி பாசிட்டிவ் தாட்டோட முடிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம ஒரு சிம்பிள் நைட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நெக்ஸ்ட் டேவை ரொம்பவே ஈஸியாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் மாற்றிட முடியும். ஜென்டில் ஹோம் ரீசெட் பண்ணுறது மூலமாக காலையில் பாசிட்டிவ் நோட்டோட ஸ்டார்ட் பண்ண முடியும். நைட்டில் க்ளோத்ஸ் பேகெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது மூலமாகவும் மினி ப்ரெப் செஞ்சு வைக்கிறது மூலமாகவும் மார்னிங் கன்ஃபியூஸ்டாக இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ண முடியும். டிஜிட்டல் வைண்ட் டவுன் பண்ணுறது மூலமாக நேரத்துக்கு தூங்க போக முடியும். வார்ம் பாத் செல்ஃப் கேர் பண்ணுறது மூலமாக இந்த டே முடிஞ்சிருச்சுன்னு நம்ம மைண்டுக்கு ஒரு சிக்னல் கொடுக்க முடியும். குவிக் பிரெயின் டம்ப் பண்ணுறது மூலமாக ஓவர் திங்கிங்கை குறைச்சிட்டு மைண்டு லைட்டாக ஆக்க முடியும். பெட்ரூமு டிம் லைட்டாக கூலாக காமாக வைக்கிறது மூலமாக பாடி ரெஸ்ட் மோடுக்கு ஈஸியாக ஷிஃப்ட் ஆக முடியும். பெட் டைமுக்கு முன்னாடி புக் ரீட் பண்ணுறது மூலமாக மைண்டை ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ண முடியும். கடைசியாக கிராட்டிடியூட் எழுதுறது மூலமாக அந்த டேவை ஒரு பாசிட்டிவ் தாட்டோட முடிக்க முடியும். இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் எல்லாம் சேர்த்து நெக்ஸ்ட் டேவை ரொம்பவே ஸ்மூத்தாக கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக மாற்றிடும். இந்த எல்லா ஸ்டெப்பையும் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கரண்ட் நைட் ரொட்டீனில் இதை கண்டிப்பாக விட முடியாதுன்றது என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.